இப்பொழுது நாம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2024 எப்படி இருக்க போகுது? உத்திராடம் முதல் பாதம் தனுசு ராசியில் அமைகின்றன. உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம். தனுசு ராசி குரு பகவானுடைய ராசி. இந்த உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் மகர ராசியில் அமைகின்றன. அப்போது இந்த உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசி, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் மகர ராசியில் அமைகின்றன என்று சொன்னால், அப்போ இவங்களுடைய 2024 எப்படி இருக்க போது, எப்பேற்பட்ட பலன்களை இந்த கிரகங்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி கால புருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராடம், அதாவது மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4 பாதங்கள் உள்ளடக்கியது. உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் வரைக்கும் இருக்குது. மொத்தம் 9 நட்சத்திர பாதம். குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் மேஷத்தில் இருக்கிறார். அடுத்த 4 மாதம் தான் அங்கே இருப்பார். அதுக்கப்புறம் மே 1ஆம் தேதி குரு பயிற்சியாகி ரிஷபத்துக்கு போய்ட்றார். அப்போது இந்த அந்த குரு சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மகரத்தில், அதாவது கும்பத்தில் இருக்கார். ராகு கேதுக்கள், ராகு 4ஆம் இடம், கேது 10ஆம் இடத்தில் இருக்க போகிறார். அப்போது இந்த ஆண்டு கிரகங்கள் இந்த 2024 வருஷம் எப்படி இந்த தனுசு ராசிக்கு அமையப்போகிறது, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருக்க போகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சனி பகவானை எடுத்துக்கலாம். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இன்னும் 2 ஆண்டு காலம் அங்கே தான் இருப்பார். நம்ம ஓராண்டு பலனை சொல்கிறோம். அப்போ ஓராண்டு அங்கே தான் இருக்க போகிறார். அப்போது இந்த ஓராண்டு அங்கே இருக்கிறாருன்னா 3ல் சனி பகவான் இருக்க கொடுத்து வைக்கணும். யோகமான ஒரு நிலை. 3ஆம் இடம் என்பது யோகமான இடம். சனி பகவான் கொடுக்கக்கூடிய இடம். சனி பகவான் எங்கெல்லாம் இருந்தால் கொடுப்பாருன்னா 3, 6, 11 இருந்தால் கொடுப்பார். மற்ற இடத்துல இருந்தால் எடுப்பார். அப்போது 3ஆம் இடம் என்பது அற்புதமான ஒரு இடம். எவ்வளோக்கு எவ்வளோ சனி பகவான் கெடுத்தாரோ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ இனிமேல் இந்த சனி பகவானால் உங்களுக்கு யோகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது. எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. விபரீத ராஜயோகங்கள் கிடைக்கப் போகிறது. எதை எடுத்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக எதை எடுத்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ். ஆனால் இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு பகை உணர்ச்சி ஏற்படும். மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த சனி பகவான் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், விருச்சிகத்தை 10ஆம் பார்வையாக பார்ப்பார். விருச்சிகத்தை 10ஆம் பார்வையாக பார்ப்பார்னா முதல் 4 மாதம்தான் வருஷம் பூரா பார்க்க முடியும். முதல் 4 மாதம் சனி பகவானுடைய கொடிய பார்வை இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காதான்னா இருக்கும். குரு பார்த்துறார். குரு பார்க்க கோடி நன்மை. அப்போது ஏப்ரல் மாதம் முழுவதும் இன்னும் 120 நாட்களுக்கு, இந்த முதல் 4 மாதங்களுக்கு 12ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு. அப்புறம் பார்க்குறாரு. பட் குரு பார்வை கோடி நன்மை, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எல்லாம் பாசிட்டிவாக மாறிடும். அப்போ இந்த முதல் 4 மாதங்களுக்கு இந்த 12ஆம் இடத்தை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் டென்ஷன், தூக்கம் இருக்காது. வேலைக்கு ஒண்ண மாட்டீங்க. டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திச்சோட்ட மாதிரி இருப்பீங்க. செலவினங்கள் ஏற்படும், அசுப செலவு ஏற்படும். சனி பார்வை இல்லையா, அசுப செலவு கண்டிப்பாக ஏற்படும். அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 12ஆம் இடம் தூக்கம் இருக்காது. வேலைக்கு சாப்பிட முடியாது, உண்ண முடியாது, உறங்க முடியாது, இதெல்லாம் முடியாது. சரி, அடுத்தது 3ஆம் பார்வையாக மேஷத்தை பார்ப்பார். மேஷத்தில் முதல் 4 மாதம் குரு இருக்கிறார். அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு போயிடுவார். அப்போ ரிஷபத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த 8 மாத காலமும் அந்த வீடு வேக்கண்ட்டாக இருக்குது. அப்போ சனி பார்க்குறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அப்போ 5ஆம் இடம்
சனி பார்வை அப்படின்னா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியத்தில் குறைபாடு, அவங்களுக்கு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். அது மட்டும் இல்லை, பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரும். பூர்வீகத்தில் பார்த்திங்கன்னா 5ஆம் இடமாக இருக்கிறதால சொத்து பத்தில் பிரச்சனை மட்டும் இல்லை, உங்கள் குலதெய்வம் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். 5ஆம் இடம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு இடர்பாடு, உங்களுக்கு சந்தோஷ குறைவு. இந்த சில பேர் இந்த இதுவில் காசு போடுவாங்க ஷேர் மார்க்கெட்டில், அதெல்லாம் இப்போ இந்த காலத்தை தவிர்த்துருங்க. ஏன்னா இந்த 8 மாத காலம் மே 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு நேரம் சரியில்லை. அப்போ ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பூர்வீக சொத்துலேருந்து பிரச்சனை வரும். குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் இந்த 8 மாத காலம் நீங்கள் போராட வேண்டியதில்லை. அதாவது வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன், மருத்துவ உதவியோடு குழந்தைக்காக இருப்பீங்க இல்லையா, இந்த 8 மாதத்தை போஸ்ட்போன் பண்ணிவிடுங்க. ஏன்னா சனி பகவான் நல்லது செய்ய மாட்டார், கெடுதல் தான் பண்ணுவார். அப்போது இதுதான் பலன். அடுத்தது சிம்மத்தை பார்க்க போகிறார். சிம்மத்தை பார்க்க போகிறாருன்னா முதல் 4 மாதம் சிம்மத்தை குரு பார்க்குறார், அதுக்கப்புறம் பார்க்க மாட்டார். அப்போ கடைசி 8 மாத காலமும் சிம்மத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் இடம். 9ஆம் வீட்டை குரு பார்த்தால் பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. தகப்பனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. தகப்பனுக்கு தொழில் சிறப்பாக போகாது, அவருக்கு கடன் காட்சிகள் ஆகிடும், இல்லை அவருக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். வெளிநாடு போகிறவங்க உங்கள் தாஸ்தா வேஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். எதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே போய் எதாவது பிரச்சனை ஆகிடும். இதுதான் இருக்கிற நிலைமை. இது சனி பகவானுடைய ஸ்தான பலம், பார்வை பலத்தை நம்ம பேசணும். அடுத்தது ராகு கேதுக்களை பார்ப்போம். ராகு பகவான் 4ஆம் இடத்துல வரார், கேது 10ஆம் இடத்துல வரார். இந்த ராகு 4ஆம் இடத்துல வர்றதும் தீயது தான். ராகு கேது பயிற்சி உங்களுக்கு தனுசு ராசிக்கு நன்மைகள் தராது, மாறாக தீமைகள் தான் தரும். நன்மைகள் என்ன பெருசாக தந்துட போகுது. 4ஆம் வீட்டை விரிவாக்கம் பண்ணுவார். இந்த 4ஆம் வீட்டை விரிவாக்கம் பண்ணுறாருன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஏற்கனவே அப்படின்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் இன்னும் ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறது 35 லட்ச ரூபாயாக மாறும். கொண்டாந்து சேர்த்து விட்டுருவார், கடன் காட்சியை கொண்டாந்து விட்டுருவார், பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். இல்லை பிள்ளைகளை படிக்க வைக்கணும், சரி ஒரு 5 லட்ச ரூபா வச்சு படிக்க வைக்கணும்பா அப்படின்னா, இல்லை வெளிநாடே அனுப்பி படிக்க வைப்பா, ஒரு 5 லட்ச ரூபா கடன் வாங்குப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணுவார். சில நல்லதும் பண்ணுவார். ஆனால் கெடுதல் நிறைய என்ன பண்ணுவார்னா, மாத்ருஸ்தானம், தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்கள் இந்த 2024 எச்சரிக்கையாக இருக்கணும். எப்போ வண்டி எங்கே போய் நிற்குமோன்னு தெரியாது, பழுதாய் உடனே அங்கே போய் நம்ம பழுது பார்க்குற செலவு, மன உளைச்சல் எல்லாம் ஏற்படும். அப்போ 4ஆம் இடம் வண்டி வாகனங்கள் பிரச்சனை. அசையா சொத்துக்கள் வாங்குபவர் பார்த்திங்கன்னா, ஒரு இடம் பேசி முடிச்சிருப்பீங்க, இல்லை இடம் வாங்கணும்னு நினைப்பீங்க, ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா கடைசியில் அதுக்கு கொண்டு போய் 35 லட்ச ரூபாய் நிறுத்தும். சரி இறங்கிட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது, வேறு வழி இல்லை அப்படின்னு அதுபோல் விரிவாக்கம் பண்ணுறவார், கடனை அதிகப்படுத்திடுவார். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படுமானா ஏற்படும். நீங்களும் பிஸி ஆகிடுவீங்க, ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க. 4 ராகு இருந்தால் சுகஸ்தானத்தில் பாம்பு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ உங்களையும் பிஸி ஆக்கிடுவார். உங்களுக்கு ரெஸ்ட்லெஸ், டைமே இல்லை, ஓய்வே இல்லை அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும். இது ராகு பகவான் 4ஆம் இடம். ஆனால் படிக்கிற பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு படிக்க வைப்பீங்க, அதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி. படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, ஒவ்வொன்றும் படிப்பான். சாதாரணமாக இருந்திருப்பான், திடீர்னு பார்த்தா அவன் நிலைமை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவோம். ரொம்ப நல்லா படிப்பான், சிம்பிள், ஒரு 10ஓட 11 இருப்பான். இப்போ பார்த்தா நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வந்துடுவாங்க ரேங்கில். அந்த அளவுக்கு நல்லா படிப்பாங்க பிள்ளைங்க. சரி, வாட்டை போட்டு கேது.
கேது வந்து 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல கேது இருக்கலாம், பாம்பு இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் கேது போய் 10ல் உட்காரக்கூடாது. உட்காந்துச்சின்னு சொன்னால் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் தொழில் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை. அதாவது தொழில் பண்ணணுன்னா இருக்கிற தொழிலை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஏதோ கடன் கேட்குற இடத்துல கடன் கிடைக்குது, இன்னும் கடையை விஸ்தீர்ணம் பண்ணுறோம், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறோம், இன்னும் நிறைய கமாடிட்டி வாங்கி போடுறோம், விரிவாக்கம் பண்ணுறோம், அந்த பேர்லாம் பண்ணக்கூடாது. இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு பண்ணால் கட்சியில் எல்லாம் ஓகே தான், ஆனால் கடன் வந்து பெருசாக ஒரு மொத்தையாக வந்து நிற்கும் குட்டி போட்டு. அதனால் 10ல் இருக்கிறது சுருக்குவாருங்க அவர், இருக்கிற இடத்த சுருக்குவார். அப்போ இருக்கிற இடத்த சுருக்குவார்னா தொழில் நல்லா ஒரு 10 லட்ச ரூபா டர்ன் ஓவர் பண்ண இடத்துல கட்சியில் ஒரு 5 லட்ச ரூபா தான் டர்ன் ஓவர் ஆகுதுன்ற மாதிரி கொண்டாந்து விட்டுருவார். அப்போ அங்கே போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன பிரயோஜனம்? முடங்கி போயிடுமில்ல அமௌண்ட்டும். அப்போ உங்களுக்கு வட்டி கட்ட வேண்டியிருக்கும், அதனுடைய ஃபீட்பேக் என்னாச்சு? ஸோ அதனால் சொந்த தொழில் பண்ணுறவங்க இருக்கிறத அப்படியே ஓட்டுங்க, புதுசாக எதுவும் பண்ணாதீங்க, கையை காலம் ஆட்டக்கூடாது. எக்ஸ்ட்ராவாக கொண்டாந்து போட்டு நான் இப்போ பெருசு பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் தொழில் அப்படின்னா உத்தியோகம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் பாருங்கள், இந்த உங்களுக்கு குரு பார்க்குறாரு, முதல் 4 மாதம் தாங்க அந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் குரு பார்க்க கோடி நன்மை. அப்போது மே மாதத்துக்கு பிறகு நீங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா குரு பயிற்சி ஆகிப்போதில்ல, மே மாதம் வரைக்கும் தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் குரு பார்க்க கோடி நன்மை. கேது இருந்தால் என்ன, இல்லைனா என்ன, இன்னும் ஜாஸ்தி ஞானகாரகன் இல்லை, குரு பார்த்தா ஞானகாரகன், கோடீஸ்வர யோகம், நல்லா சம்பாதிக்கலாம், இன்னும் 10 ரூபா கூட சம்பாதிக்கலாம். அப்போது வந்து நீங்கள் மே மாதத்துக்கு பிறகு தொழிலை வளர்ச்சி பண்ணுங்கள், இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுங்கள். 8 மாத காலம் இல்லையா, அதிகபட்சமான காலங்கள் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்படிலாம் கிடைக்கும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களும் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழிலை புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்களும் பண்ணலாம். மே மாதத்துக்கு பிறகு தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். வளர்ச்சி, தொழில் நல்லா இருந்தால் சம்பாத்தியம் நல்லா இருக்குங்க. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார், அதனால் நல்ல சம்பாத்தியம் இருக்க போகுது. ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த கேது 10ல் இருக்கிறது ஒரு 4 மாத காலம்தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் குரு பார்க்குறதால பிரச்சனை இல்லை. ஸோ ராகு கேதுக்கள் முடிஞ்சது, சனி பகவான் முடிஞ்சது, இப்போ குரு பகவான் எடுத்துக்கலாம். குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு குரு பெயர்ச்சி ரிஷபத்துக்கு போயிடுவார். ரிஷபம் என்பது 6ஆம் இடம். 6ஆம் இடம் உங்களுக்கு ஸ்தான பலமா என்றால் குருவுக்கு ஸ்தான பலம் இல்லை. அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்வை பலத்தால் நன்மைகள் நடக்கும், ஸ்தான பலம் உங்களுக்கு நன்மைகள் இருக்காது. அது சில நன்மைகள் இருக்குது. 6ல் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஜனனகால தசாபுத்தி இதுக்கு இப்போ இடம் கொடுக்குமாயின்னு நீங்கள் தாராளமாக போகலாம். இந்த குரு பகவான் உங்களை வெளிநாடு அனுப்பி வைப்பார். சரி, இது ஸ்தான பலம். பார்வை பலம் அப்படின்னும் போது 5ஆம் பார்வையாக உங்களுக்கு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். தொழில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். இந்த தனுசு ராசியை பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2024 தொழிலில் ஒரு இமாலய வளர்ச்சி ஏற்படும். சனி பகவானும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ ராகு ஒரு மைனஸாக இருந்தாலும் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு திருப்திகரமாக தான் இருக்குது. குருவும் 6ஆம் இடத்துல இருந்தாலும் பார்வை பலம் 10ஆம் இடத்தை குரு பார்த்து தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னா தொழில் அபிவிருத்தியாக சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்க போகுது. அது அது தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் அரசு உத்தியோகமாக இருந்தாலும் எல்லாம் சலுகைகள் கிடைக்கும், சம்பாத்தியம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். உங்கள் காட்டில் மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம்.
தனுசு ராசி என்பவர்கள் தொழிலில் மேன்மை அடைய போகிறார்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் உயர்நிலையை பெறப்போகிறார்கள். பட்டம் பதவிகள் வரப்போகிறது, உயரப்போகிறீர்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம், சந்தோஷமாக இடம் மாற்றி ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ 10ஆம் இடம் தொழிலுக்காக அந்த மே மாதத்துக்கு பிறகு இந்த தனுசு ராசி என்பவர்கள் தொழில் துவங்கலாம். புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம். எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ சேரலாம். இப்போ 10ஆம் இடம் ரொம்ப சிறப்பாகிடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா 12ஆம் இடம். 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னா, அப்போ 10ஆம் இடம் பண வரவு வருது அப்படின்னா 12ஆம் இடம் செலவு, சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு இடம். அயன சயன போகும். அது செவ்வாய் வீடு. அப்போ அப்போ வீடு வாங்க, மனம் வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த, இதெல்லாம் அந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் கண்டிப்பாக நடக்கும். 12ஆம் இடம் அப்படின்னும்போது அயன சயன போகும். 2ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். நல்ல பண வருவாய். மகரத்தை குரு பார்க்க போகிறார். 9ஆம் பார்வையாக நல்ல பண வருவாய், தொழில் வருவாய், குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுத்துதல். தனுசு ராசி அன்பர்கள் மே மாதத்துக்கு மேலே உங்கள் வாக்கு எடுபடும். உங்கள் சொல்லுக்கு பேர் புகழ் கிடைக்கும். இப்போ அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, சொற்பொழிவாளர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம், உயர்வு ஏற்பட போகிறது. இந்த ஜோதிடர்கள், அப்புறம் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு மாற்றம் உண்டு. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய இமாலய வளர்ச்சி ஏற்பட போகிறது. இவ்வளோ நல்லா எங்கேப்பா இருந்த, இவ்வளோ திறமையாக இருக்க, இவ்வளோ நல்லா பேசுகிற அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது வரைக்கும் 10ஓட 11 இருந்தவங்க நீங்கள் பார்த்தா நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனில் இருப்பீங்க. அது வழக்கறிஞராக இருக்கலாம், ஜோசியராக இருக்கலாம், இல்லை ஆசிரியராக இருக்கலாம். ஸோ அப்படி ஒரு வளர்ச்சியை பெறப்போகிறீர்கள். சனி பகவானும் உங்களுக்கு அதுக்கு உறுதுணையாக இருக்க போகிறார். எடுக்கின்ற காரியங்களில் சக்ஸஸை கொடுக்க போகிறார். ஸோ இந்த 2024 80 விழுக்காடு நீங்கள் இந்த ஆண்டு கிரகங்களால் பலனை பெறப்போகிறீர்கள். நல்ல சூப்பராக இருக்க போகிறீங்க. இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 சூப்பர், சிம்பிளி சூப்பர், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் காட்டில் மழை, வசந்த காலம். ஆனால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தா துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். ஏதாவது ஒரு குருமாரை நீங்கள் வணங்குங்க, தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த 2024 சுபத்துவமான ஆண்டு, மகத்துவமான ஆண்டு, பல மகிமைகள் கிடைக்கப் போகிற ஆண்டு. மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இந்த மகர ராசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2024 புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ராசி ஆண்டு கிரகங்களான சனி பகவானே எடுத்துக்கலாம். இந்த மகரத்துக்கும் அதிபதி சனி பகவான் தான், கும்பத்துக்கும் அதிபதி சனி பகவான் தான். இப்பொழுது இந்த சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். 2க்குடையவன் 2ல் இருக்கார். உங்களுக்கு இந்த மகர ராசிக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. இது முதல் சுற்று நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெவியான ஒரு சூழ்நிலை இருக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு கொஞ்சம் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும், படிப்பில் ஒரு அக்கறை இருக்காது. 2வது சுற்று நடக்கிறவங்களுக்கு வாழ்க்கை செட்டில் ஆகிடும். ஏதோ வேலைக்கு போகணும், இல்லை கடைகண்ணி வைக்கணும், இல்லை திருமணம் பண்ணணும், இப்படி வாழ்க்கையில் ஒரு செட்டில்மெண்ட் பண்ண ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய அமைப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். இந்த சனி பகவானுக்கு ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய்த்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் சனி பகவானுக்கு இட்டுன்னு சொன்னால்
எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் 2ஆம் இடத்துல இருக்கிறார், தனஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் தனக்காரகனும் கூட. லக்னாதி ராசி அதிபதி தனக்காரகன் 2 வேலையை அவர் செய்வார். அப்போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு சர்வைல், ஒரு பொருளாதார மேன்மை, பணவரவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். ராசிநாதன் ஒரு 27 வருஷங்களுக்கு ஒரு தடவை தாங்க அங்கே வர முடியும் அவர். அதாவது இப்போ கும்பத்தில் இருக்கார், ஒரு 25 வருஷம் கழித்து தான் மறுபடியும் அவருடைய வீட்டுக்கு அவர் வர முடியும். ஸோ அப்போ இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் நல்ல நிலையில் இருக்கிறார்னு சொன்னால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். குடும்ப மேன்மை இருக்கும், குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும், நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். ஏன்னா காரகன் தனஸ்தானத்திலேயே இருக்கார், மூலத்திரிகோணம், ஆட்சி வீடு வேறு. அப்போ இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார். 7 சனி நடந்தாலும் இந்த மகர கும்ப ராசி அன்பர்கள் உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்கள். அதனால் இவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் சனி பகவான் உங்களுக்கெல்லாம் பெருசாக தீமையை தரமாட்டார். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அன்பர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஓராண்டு முழுவதும் இந்த சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து நல்லது செய்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு 119 நாள் வக்ரம் அடைகிறார். ஜூலை 10லேருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும், 2024 ஜூலை 10லேருந்து அக்டோபர் 5 வரைக்கும் 119 நாள் வக்ரம் அடைகிறார். அப்போ வக்ரம் அடைஞ்சால் ஒரு கிரகம் முன்வீட்டு வேலையை செய்யும்னு சொல்லுவாங்க, அதாவது பின்வீட்டு வேலையை செய்யும் அப்படின்னு. அப்போது ராசியில் வக்ரம் அடைஞ்சாலே உங்களுக்கு அப்போ பொருளாதாரத்தில் வரவு இருக்குமான்னு சொன்னால் கொஞ்சம் வரவு செலவு அதாவது வரவினங்கள் சரி இருக்காது. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னா குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள், இல்லை வருமான குறைவு, இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை. அந்த 119 நாள் மொத்தம் 365 நாளில் 119 நாள் கொஞ்சம் பிரச்சனையை தருவார். மற்ற நாட்கள்லாம் அந்த சனி பகவான் யோக பாக்கியத்தை தருவார். இப்போது இந்த சனி பகவானுக்கு 10ஆம் பார்வை அப்படின்னும் பொழுது 11ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த மகர ராசிக்கு 11ஆம் வீடு விருச்சிகத்தை பார்க்குறார் 10ஆம் பார்வையாக. அப்போ 10ஆம் பார்வையாக 11ஆம் இடம் அப்படின்போது எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், இதெல்லாம் சரிபட்டு வருமானா சரிபட்டு வராது. எப்போவுமே இந்த சனி பார்வை கொடியது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்போ 11ஆம் இடத்தை சனி பார்க்குறாருனா லாபம் வரும், ஆனால் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு காலதாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு 3ஆம் பார்வையாக மேஷத்தை பார்ப்பார். மேஷம் என்பது 4ஆம் இடம். 4 மாதம் குரு இருக்கிற வரைக்கும் பார்வை ஒன்றும் பண்ணாது. குரு அங்கே நகர்ந்து ரிஷபத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னால் அப்போ சனி பார்வை இருக்கும். அப்போ 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். இது மட்டும் இல்லைங்க, இந்த பார்த்திங்கனாக்கா படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் மார்க் ஓரளவுக்காவது எடுக்க முடியும். அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவினங்கள் ஏற்படும். 4ஆம் இடம் சுகஸ்தானமாக இருப்பதால் உங்களுடைய சுகமும் அடிபடுது. சுகவாசியாக இருக்க முடியாது. என்னவோ ஏதாவது ஒன்று சரியாக இருக்கியா, ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூட நேரம் இல்லையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக உழைப்பீங்க. சுகமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. சில நேரங்களில் உங்கள் தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படும். மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். வீட்டுக்கு மெயின்டைன் செலவு வழக்கமாக பண்ணுற செலவை விட கொஞ்சம் கூடுதலாக ஆகும். அப்போ நீங்கள் பார்த்து செலவு பண்ணணும். கொஞ்சம் அதிகமாக செலவாகி போச்சுன்னா உங்களுக்கு மன உளைச்சல், உங்களுக்கு டென்ஷன், பிபி எல்லாமே வரும்.
ஆக இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு 119 நாள் தான் கெடுக்கிறாரு. இன்னும் ஒரு பார்வை இருக்கு இல்லையா, 7ஆம் வீட்டை பார்ப்பார் இல்லையா. இந்த 7ஆம் வீட்டை பார்க்குறாருன்னா 7ஆம் வீடு 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னும்போது கொஞ்சம் இந்த வழக்கறிஞர்கள், காவல்துறையில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகள், மற்ற ஸ்டாஃப்ஸு, நர்ஸு, டாக்டர்ஸு, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டில் வேலை செய்கிறவங்க அத்தனை பேருமே இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. இந்த மகர ராசி அன்பர்களாக இருக்கும் பட்சத்தில் இது மாதிரி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவங்களுக்கு 8ஆம் இடம்னு அப்படியே அதுவே அப்படின்னும்போது அது ஒன்றும் பிரச்சனையை ஏற்படுத்தாதுன்னு அர்த்தம். மற்றவங்களுக்கு கொஞ்சம் அசிங்க அவமானங்கள் ஏற்படலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்குங்க. மற்ற வரா கடன் கொடுத்துறாதீங்க. கடன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கையில் காசு வராது, திரும்பி வராது. அதனால் வரா கடன்கள் லிஸ்ட்டு அப்படியே இதுவாகிடும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இப்போ ராகு கேதுவை பார்க்கலாம். ராகு 3ஆம் இடத்துலையும் கேது பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துலையும் வராது. இப்போ கேது 9ஆம் இடத்துல இருக்கலாமன்னா இருக்கக்கூடாது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காராருன்னு சொன்னால் அப்போ பாக்கிய குறைவு, தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, தந்தைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் உடம்பு முடியாமல் போயிடும். ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். இது கூட பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கேது பகவானை மே மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த ரிஷபத்தில் வர குரு கேதுவை பார்த்துடுறாரு. அதிகபட்சமாக 8 மாத காலம் கேதுவுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. குரு பார்வை இல்லாத பொழுது மே மாதம் வரைக்கும், மே 1ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வை இல்லை. 4 மாதம் ஏப்ரல் மாதம் வரைக்கும், அது வரைக்கும் தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் 9ல் இருந்தாங்கன்னா 10ல் இருந்தாங்கன்னா நல்லதே நடக்கும். 9ல் கேது இருந்தால் ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவல் நாட்டம் அதிகரிக்கும், கோடீஸ்வர யோகத்தை பெறுவீர்கள். வெளிநாடு போகணுன்னா நல்ல சக்ஸஸ் ஆகும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ராகு. இந்த ராகு பொறுத்தவரையிலையும் 3ஆம் இடத்துல ராகு இருக்க கொடுத்து வைக்கிறாங்க. இந்த ராகு கேதுக்கள் 3, 6, 11 அமர்ந்துச்சின்னு சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை. இந்த ராசி அன்பர்களுக்கு 7 நடந்தாலும் குரு 4லேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார், நல்ல இடத்துக்கு குரு போகிறார், ராகு நல்ல இடத்துல இருக்கார். ஸோ ராகு பயிற்சி வந்ததுலேருந்து இந்த மகர ராசிக்கு யோகமான காலம். அதாவது எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். இப்போ இந்த ராசி மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க, பசங்க பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு 30-35 வயசுக்குள்ளே வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவாங்க, நீட் எக்ஸாம் எழுதுவாங்க. வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய முயற்சி இருக்கும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது சாதகமாக அமையும். ஏன்னா 3ஆம் இடம் என்பது அற்புதமான இடம், ஒரு வெற்றி தரக்கூடிய இடம். மற்றபடி இந்த ராகு எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு, 100 விழுக்காடு நன்மைகள் செய்வார். இந்த ராகு பொறுத்தவரையிலையும் ராகு 100% நன்மையும் குருவும் 100% நன்மையை செய்வார். இந்த மகர ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 விழுக்காடு அருமையான காலகட்டங்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. 7 சனி ஒன்று தான் நடக்குது, அதுதான் கொஞ்சம் மைனஸ்ன்னு சொல்லலாம் மொழி. மற்றபடி உங்களுக்கு எல்லாம் சாதகமான ஒரு ஓஹோன்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. ஸோ ராகு 3ல் இருக்கிறது நல்லது செய்வார். கேதுவும் 9ல் இருக்கக்கூடாது, இருந்தாலும் குரு பார்வையில் வரார். குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த கேது கூட நன்மையே செய்வார். இப்போ குரு உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். முதல்ல 4ஆம் இடத்துல இருக்குதுதான் ஸ்தான பலமான இல்லை, இருந்தாலும் பார்வை பலத்தால் இந்த 4 மாதம் நல்லதே நடக்கும். குரு பாசிட்டிவாகவே செய்வார். 4ல் இருந்தாலும் பார்வை பலம் நல்லா இருக்குது. 4ஆம் இடம் நல்ல இடங்க, சுகஸ்தானம். அப்புறம் 5ஆம் இடம், 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னுவாங்க.
ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு குரு போயிட்டாருன்னு சொன்னால் ஸ்தான பலம் ஆயிடுறார். 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக குரு பகவான் செல்லும் பொழுது யோகமான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 5ல் குரு போயிட்டாருன்னு சொன்னால் அதாவது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால், ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தால், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகத்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. பிள்ளைகளுடைய உயர்கல்வி, அவங்க வெளிநாடு போய் படித்தாலும் சரி, உள்நாட்டில் படித்தாலும் சரி, பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். பூர்வீகத்தில் இடம் வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, கோயில் குளங்களுக்கு டொனேஷன் கொடுத்து அதை பராமரிக்க, அதில் நிர்வாகம் பண்ண, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு, ஏன்னா ஆன்மீகமும் புள்ள போயிடும். 9ஆம் இடத்தை பார்க்குறாருல்ல, அப்போது கோயில் குளங்களை போய் பராமரிப்பீங்க. அவர் தர்மகத்தா இல்லை ஏதோ ஒரு போஸ்டிங் உங்களுக்கு கிடச்சி அதில் போய் நீங்கள் சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய கௌரவ பதவி ஒரு சிலருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது குரு பொறுத்தவரையிலையும் ஸ்தான பலம் சூப்பர். சரி, பார்வை பலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வை பலம் அப்படின்னா 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடத்துல கேது இருந்து கெடுத்து இருந்தார். இப்போ குரு பார்த்தது இந்த 8 மாத காலம். முதல் 4 மாதம்தான் பிரச்சனை. தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, தந்தைக்கு உடம்பு முடியாமல் போச்சு, தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பங்காளிங்களுக்கும் உங்களுக்கும் தகராறு. ஆனால் இப்போ எல்லாமே பாசிட்டிவ். கோடீஸ்வர யோகத்தை பார்க்க போகிறீங்க. வெளிநாடு போக போகிறீங்க. உயர்கல்வி போனோமா, உத்தியோகத்துக்கு போனோமா, எதுக்கு போனாலும் உங்களுக்கு சந்தோஷமாக சாதகமாக அமையும். லட்சுமி 1, 5, 9ங்கிறது லட்சுமி ஸ்தானங்க. 1ஆம் இடத்தை, அதாவது இந்த 1ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 5ல் குரு இருக்கார், 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த 1, 5, 9 லட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருவார். தந்தையால் செல்வாக்கு, தந்தைக்கும் செல்வாக்கு ஏற்படும். தந்தையால் உங்களுக்கு செல்வாக்கு, கௌரவம், புகழ் ஏற்படும். வெளிநாடு போவீங்க, கோயில் காலத்துக்கு போய்ட்டு வருவீங்க, தான தர்மங்கள் செய்வீங்க. இப்படி அருமையான காலகட்டம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது 11ஆம் இடத்தை குரு பார்ப்பார். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பு. மூத்த சகோதரம் இருந்தால் அவர்களால் ஆதரவு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும். 11நாலே உங்கள் வீட்டில் சரி, வெளியிலையும் சரி, இந்த சொந்தக்காரங்க, நட்பு வட்டாரம் எல்லாருமே உங்கள் பேச்சை கேட்பாங்க. 11ஆம் இடத்தை குரு பார்த்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு சாதகமான காலம். தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது, தொடாததெல்லாம் தொடங்கப் போகிறது. கோடீஸ்வர யோகம். அப்போ 10ஆம் இடம் நல்லா இருந்தால் தானேங்க 11 ஓஹோன்னு இருக்கும். அப்போ 11 குரு பார்க்குதுன்னா அபரீதமான ஒரு வருமானம், கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து இதெல்லாம் அனுபவிக்க போகிறீங்க. செல்வ வளம் பெருகும், இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும். வங்கி, அதாவது செலவுலாம் போய் வங்கி கணக்கு உயரும். வீடு வாங்க, மனை வாங்க, பிள்ளைகளுக்கு செலவு செய்ய, உயர்கல்வி இல்லை சுப செலவுகள் செய்வதற்கான ஒரு காலகட்டமாக அமையப்போகிறது. ராசியை குரு பார்க்குறார். ராசியை குரு பார்க்குறாருன்னா தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு எல்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்க. ஸோ இந்த குரு பகவான் ரிஷபத்துக்கு சென்றதுக்கு அப்புறம் இந்த 8 மாத காலம் உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும். 100% விழுக்காடு நன்மை தரும். ராகு 100%. மொத்தத்தில் இந்த மகர ராசிக்கு ஒரு 80 விழுக்காடு கிரகங்கள் நன்மைகளையே தருவதால் இந்த மகர ராசிக்கு யாரெல்லாம் ஒன்றும் பண்ணாது, பயப்படாதீங்க. முதல் சுற்று வர்றவங்க தான் பயப்படணும். 2வது சுற்று நல்லதே செய்ய போகுது. முதல் சுற்று கூட நான் நல்லதே செய்வோம். படிக்கிற பசங்க நல்லா படிப்பாங்க, படிப்பு கெடுக்காது இந்த 7.5 சனி. இப்போ நீங்கள் பரிகாரம் ஏதாவது பண்ணணும்னு சொன்னாக்கா உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அதான் சனி பகவானுக்கு பரிகாரம் பண்ணுங்கள், மற்றபடி ஒன்றும் தேவை. இந்த 2024 இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம், ஒரு திருப்திகரமான ஒரு ஆண்டு, சந்தோஷகரமான ஒரு ஆண்டு, மறக்க முடியாத ஆண்டு, சூப்பராக இருக்க போகுது. இதுவரையில்
இந்த உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசி பலனை பார்த்தீங்க கேட்டீங்க. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் மகர ராசியினுடைய பலனை கேட்டீங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு 80 விழுக்காடு பலன்களை பெறப்போகிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த பதிவு உங்களுக்கு. நிச்சயமாக 80% கிரகங்கள் நல்ல பலன்களையே வழங்கப் போகிறது இந்த நட்சத்திரத்திற்கு. இந்த ஆண்டு ஒரு திருப்பு முனையான ஒரு ஆண்டு, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டு, எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது.